கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பண்ணலாமா? அதுக்கு குக்கர்ல 3 டீஸ்பூன் ஆயில், கடுகு சீரகம் பொரிய விட்டு நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை பச்சை வாசம் போக வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்தி 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் இடிச்சு சேர்த்திக்கணும். கூடவே நறுக்குன 2 தக்காளிய ஓரளவுக்கு வதக்கினா போதும். மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்தி 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சது 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்தி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே சேர்த்தி மேலாப்புல மல்லித்தலைய தூவி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தி கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்தா சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. சுட சுட தட்டுல போட்டு கத்திரிக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா என்ன அருமையா இருக்குங்க.